إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், ஹராமான உழைப்பின் மோசமான 8 தீய விளைவுகளை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த தீய விளைவுகளை பொறுத்தவரையில் அது இந்த உலகத்தோடு தொடர்புடையவைகளும் இருக்கின்றன, அதே போன்று நாளை மறுமையோடு தொடர்புடையவைகளும் இதில் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் முதல் செய்தியாக எந்த செய்தியை பார்க்க போகின்றோம் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மக்களை பார்த்து ஐயுஹன்னாஸ் என்று அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், அவனிடம் தூய்மையானவைகளை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தூய்மையானவைகளை தவிர வேறு எதுவும் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா தனது தூதர்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதைத்தான் மூமின்களுக்கும் அவன் ஏவியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் முஃமினூன் அத்தியாயத்தின் 51வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம். இது எல்லா இறை தூதர்களுக்குமான கட்டளை. இறை தூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பரிசுத்தமானவற்றிலிருந்து உண்ணுங்கள், அதே போன்று நீங்கள் நல்லவற்றை செய்யுங்கள், சாலிஹானவற்றை செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை நான் அறிபவனாக இருக்கிறேன், மிக அறிந்தவனாக இருக்கிறேன். அடுத்து நபி அவர்கள் ஓதினார்கள் சூரத்துல் பக்ராவுடைய 172வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். மூமின்களே, நாம் உங்களுக்கு வழங்கிய பரிசுத்தமானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு நீண்ட தூர ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறான். அந்த பயண களைப்பு எந்த அளவுக்கு அவனிலே வெளிப்பட்டு இருக்கிறது என்றால், அதாவது ஒரு புழுதி படிந்த நிலையிலே அவன் காணப்படுகிறான். புழுதி படிந்த நிலையில் அவனது ஆடை, அவனது முடிகள், இவைகளெல்லாம் புழுதி படிந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் தனது கரங்களை என்ன செய்கிறான்? துஆவுக்காக இவ்வாறு வானத்தின் பக்கம் உயர்த்துகிறான். யமுத் யதைஹி இலஸ்ஸமா, வானத்தின் பக்கம் தனது கரங்களை நீட்டுகிறான். யா ரப் யா ரப் என்று அழைக்கிறான். என் இறைவனே, என் இறைவனே என்று அழைக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயம், இந்த ஹதீஸில் இந்த முதல் பகுதி இருக்கிறதே, இது ஒருவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான அம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூவருடைய பிரார்த்தனை மறுக்கப்பட மாட்டாது என்ற அந்த செய்தியில் ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனையும் சொன்னார்கள். பிரயாணியுடைய துஆவும் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படாத துஆ.
இதில் நபி அவர்கள் பிரயாணி என்று மட்டும் சொல்லவில்லை. அவனது பிரயாணம் என்பது ஒரு நீண்ட தூர பிரயாணமாக இருக்கிறது. அந்த பிரயாணத்தில் அவன் களைப்புற்று இருக்கிறான். இவைகளெல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமான காரணிகளாக இருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் தனது இரு கரங்களையும் துஆவுக்காக அவன் உயர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மற்றும் ஒரு செய்தியில், யார் தனது இரு கரங்களையும் பிரார்த்தனைக்காக உயர்த்துகிறாரோ அந்த கரங்களை வெறும் கைகளாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எனவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மற்றும் ஒரு காரணியும் அதிலே இருக்கிறது. அந்த காரணி என்ன? அவர் துஆவுக்காக தனது இரு கரங்களையும் உயர்த்தி இருக்கிறார். அடுத்து என்ன? அவர் என் இறைவா என் இறைவா என்று அழைக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை கொண்டு நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் என்று. எனவே இவைகள் எல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகள். ஆனால் அடுத்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பசுஹு ஹராம் வஉக்திய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக் என்று அடுத்து கேட்கிறான். அவனது உணவு ஹராமாக இருக்கிறது, அவனது குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது, அவன் தனது வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய விதம் இவைகளெல்லாம் ஹராமாக இருக்கிறது. எவ்வாறு இவனது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்கிறான். இந்த செய்தி முஸ்லிம்ல 1015வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இது மிக மோசமான விளைவு. எதனுடைய விளைவு? ஒருவனுடைய உழைப்பு ஹராமாகி விடுகின்ற போது அவனது துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்பட்டு விடுகிறது, அவனது துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுகிறது என்பது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம். இது ஒரு சாதாரணமான நஷ்டம் அல்ல. என்றால் துஆ என்பது நாம் ரப்பிடத்தில் நமது தேவைகளை கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகமாக இருக்கிறது. துஆவின் மூலம்தான் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம்? நமது தேவைகளை அவனிடம் நாம் கேட்கிறோம். நறுமையான சகோதரர்களே, ஒருவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படாமல் போகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுவே வணக்கம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நறுமை சகோதரர்களே, ஒருவருடைய துஆ மறுக்கப்படுகிறது, அங்கீகரிக்கப்படாமல் போகிறது என்றால் அது மிக பெரும் ஒரு கைசேதம். எனவே இது மிக மோசமான இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய முதல் தீய விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது உழைப்பை ஹலாலாக ஆக்க வேண்டும். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யஸ்தஜீப அல்லாஹ் தஅவதஹு ஃபல்யுதிப் தஅமதஹு சொல்கிறார்கள். அதாவது யார் தனது துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தனது உணவை ஹலாலாக்கட்டும் என்று சொல்கிறார்கள். உணவை ஹலாலாக்கட்டும் என்று சொல்கிறார்கள். இதேபோல் நாங்கள் மற்றும் ஒரு செய்தியில பார்க்கிறோம், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்திதான், உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய, அவங்க கேட்குறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் யார் ரசூலல்லாஹ், எனது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எனது பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், நான் பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒருவனாக அல்லாஹ்விடத்திலே மாற வேண்டும், அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீப் மத்அமக் தகுன் முஸ்தஜாபத் தஅவா, உங்களுடைய உணவை நீங்கள் ஹலாலாக ஆக்குங்கள், உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யப்படும்? ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடும் என்று குறிப்பிட்டாங்கன்ற ஒரு செய்தியை நாங்கள் தபரானி போன்ற நூல்களில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இதில் சொல்லப்படுகின்ற அதாவது முதலாவது விடயம் என்னவென்றால், ஒருவருடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? ஹராமான உழைப்பு, ஹராமான முறையில் என்ன செய்கிறார்? தனது தேவைகளை நிறைவேற்றுகிறார் என்றால், ஏன்னா இன்று நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் எவ்வளோ ஒரு மோசமான நிலை என்றால், அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை, அதைத்தான் பார்க்கின்றார்களே தவிர, அதாவது அந்த உழைப்பு ஹலாலாக இருக்கிறதா, ஹராமை விட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம்
பலர் சிந்திக்கிறார் இல்லை. ஏனென்றால் இந்த உலக மோகத்திலே அதிகமானவர்கள் மூழ்கிவிட்ட காரணத்தால் அருமை சகோதரர்களே இந்த மோசமான நிலை உருவாகி இருப்பதை பார்க்கின்றோம். இது முதலாவது மிக மோசமான தீய விளைவு. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 1015வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இரண்டாவது மோசமான தீய விளைவை நாம் பார்க்கலாம். அது அருமை சகோதரர்களே, அதாவது பரக்கத்தை என்ன செய்துவிடும், அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஹராமான உழைப்பு என்பது என்ன செய்து விடுகிறது, பரக்கத்தை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 276வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா வட்டியை அழிக்கின்றான், சதகாக்களை அல்லாஹ் வளர்க்கின்றான் என்று இந்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். நறுமையான சகோதரர்களே, இங்கு அழிக்கப்படுவது எதுவாக இருக்கிறது, வட்டி என்பது அல்லாஹ் அதை அழிக்கின்றான் என்று வருகிறது. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் வியாபாரம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரத்துடைய அடிப்படை என்பது என்னதான், அஹல்லல்லாஹுல் பைஅ, அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கிவிட்டான், ஹர்ரமர் ரிபா, வட்டியை ஹராமாக்கிவிட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ வியாபாரத்துடைய எல்லா வழிகளும் ஹலால். வியாபாரத்துடைய அடிப்படை அஸ்ல் ஹலால். இப்போ அதில் ஹராமான விடயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் கலக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த அடிப்படையில் ஏனென்றால் வட்டி என்பது என்ன செய்து விடுகிறது, அவருடைய பொருளாதாரத்தை அழித்து விடக்கூடியது. பலருக்கும் இது என்ன செய்வதில்லை, புரிவதில்லை. அவர்கள் ஏதோ என்ன வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். உலமாக்கள் அறிஞர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது யம்ஹகு ரிபா ஐயுத்ஹிபுஹு, ஒன்று என்ன, அவனிடமிருந்து முழுமையாக அது இல்லாமலாகலாம், அல்லது அவனது அந்த பொருளாதாரத்துடைய பரக்கத் என்பது அப்படியே தடுக்கப்பட்டு விடலாம். அந்த பொருளாதாரத்துடைய பரக்கத் என்பது தடுக்கப்பட்டு விடலாம். அப்ப எனவே அவனதில் பொருளாதாரம் இருந்தாலும் அதோடு சேர்ந்து என்ன, அவனுக்கு தண்டனைகளும் பிரச்சனைகளும் அவ்வாறான ஒரு மோசமான நிலை. எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் வட்டியோடு எந்த வகையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது, தொடர்பு பட்டு விடக்கூடாது. இதிலிருந்து நமது உழைப்பு, தொழில், வியாபாரம் இவைகள் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். இப்னு மாஜால 2279 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒருவன் என்ன செய்கிறான், வட்டியோட தொடர்பாகின்றான். வட்டியோடு தொடர்பாகி அவன் தனது பொருளாதாரத்தை பெருக்க நினைக்கிறான் என்றால் முடிவு என்னதான், முடிவு என்பது அங்கு குறைவும் அழிவும் தான் என்பதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டாங்க. அது குறைந்து விடும் என்றுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். ரப்புடைய அந்த வஹையின் மூலம் கூறக்கூடிய வார்த்தைகள் இவைகள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி புகாரியில 2087வது எண்ணில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு விடயம்தான், ஒருவர் பொய் சத்தியம் செய்து தனது பொருளை விற்கிறார். பொய் சத்தியம் செய்து விற்கின்ற போது அது என்ன செய்துவிடும், பரக்கத்தை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. என்ன செய்துவிடும், பரக்கத்தை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் தனது பொருளை விற்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய பெயரிலே அவர் சத்தியம் செய்கிறார். பொய் சத்தியம் செய்து என்ன செய்கிறாரு, அதை விற்கிறார் என்று சொன்னால், எனவே நறுமையா அது என்ன செய்துவிடும், அது அந்த பொருளுடைய பரக்கத்தை அழித்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பரக்கத் என்பது இல்லாமலாகி விடுகிறது என்ற செய்தியை நாங்கள் புகாரி 2087வது எண்ணில் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட மற்றொரு செய்திதான், அதாவது 2 பேர் என்ன செய்கிறாங்க, விற்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவரும். அந்த இருவரை பொறுத்தவரையில் அல் பைஇயானி பில் ஹியார். அவங்க 2 பேரும் என்ன, அவ்விடத்திலிருந்து அவங்க பிரியாமல் இருக்கின்ற வரை வியாபாரத்தை முறித்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை இருவருக்கும் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு அவங்க பிரியவில்லை, பிரியாமல் இருக்க வரை என்னது, அவங்களுக்கு வியாபாரத்தை முறித்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை இருவருக்கும் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான்.
சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அவங்க அந்த இருவரும் வியாபாரத்தில் என்ன செய்யறாங்க, உண்மையை பேசி குறைகளை தெளிவுபடுத்தி இருந்தால் அவங்களோட வியாபாரத்துல என்ன செய்யப்படும், பரக்கத்து செய்யப்படும். பூரிக்கலகுமா ஃபி பைஇஹிமா, அவங்களோட அந்த வியாபாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்கள் இருவரும் குறைகளை மறைத்து பொய் பேசி இருப்பாங்கண்டா அந்த வியாபாரத்தில் உள்ள பரக்கத் என்பது அகற்றப்படும், வியாபாரத்தில் உள்ள அந்த பரக்கத் என்பது அகற்றப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சொல், இன்று பலரும் என்ன செய்யறாங்க, எப்படியாவது பொருளை விற்றுவிட வேண்டும் என்பதற்காக அதில் உள்ள குறைகளை எல்லாம் மறைத்து பொய்களுக்கு மேல் பொய்களை சொல்லி எப்படியாவது ஏமாற்றி அதை தலையிலே கட்டிவிட வேண்டும் நினைக்கிறாங்க. அதை திறமையாகவும் நினைக்கிறார்கள். ஆனால் அதனுடைய மோசமான விளைவு என்ன, பரக்கத் என்பது இல்லாமலாகி விடுகிறது. இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பரக்கத் என்பது இல்லாமலாகிவிடும். இந்த செய்தி ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அறிவிக்கிறாங்க. புகாரில இந்த செய்தி 2079 வருகிறது. அடுத்து மூன்றாவது, என் அருமை சகோதரர்களே, இதனுடைய மோசமான தீய விளைவு, இந்த ஹராமான உழைப்பினுடைய விளைவுகள்ல அதாவது என்ன, அதாவது நஷ்டம் என்ன வருகிறது, நஷ்டம்தான் வருகிறது. குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம், சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது 278 279 ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்கிறான், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்க மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சி என்ன செய்ய வேண்டும், அந்த எஞ்சியுள்ள வட்டியை நீங்கள் வாங்காது விட்டு விடுங்கள். இல்லம் தஃஅலு, நீங்க அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்து நீங்கள் என்ன அறிவிக்கப்பட்டு விட்டது, போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வைன் துபுதும் ஃபலக்கும் ரூஸு அம்வாலிக்கும், நீங்க தௌபா செய்து இந்த பாவத்திலிருந்து மீண்டு விட்டால் உங்கள் பொருள்களின் அசல் முதல் உங்களுக்கு இருக்கிறது, நீங்க அந்த அசலை எடுத்துக்கொள்ளலாம். வலா தظلمون வலா துظلمون, அதாவது கடன்பட்டோருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. எனவே நறுமையாக இங்கு போர் அறிவிக்கப்படுகிறது. போர் அறிவிக்கப்படுகிறது என்றால் நறுமையான சகோதரர்களே, எங்கே ஈடேற்றம், அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்று கடுமையான ஒரு எச்சரிக்கை வருகிறது என்று சொன்னால் இது சாதாரண எச்சரிக்கை அல்ல, இவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. எனவே நறுமையான சகோதரர்களே, இது என்ன செய்து விடுகிறது, அதாவது அவரது பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கடுமையான எச்சரிக்கை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளில் அந்த வட்டியை சாப்பிட்டவனுக்கு என்ன சொல்லப்படுமாம், நீ உனது ஆயுதத்தை எடு போருக்காக என்று சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த வசனத்தை என்ன செய்தாங்க, இந்த வசனத்தை ஓதினார்கள் என்ற விளக்கத்தையும் பார்க்கின்றோம். நாலாவது நறுமையான சகோதரர்களுடைய மோசமான அந்த தீய விளைவுகள்ல நாலாவது விளைவுதான், அதாவது ஹராமான உழைப்புடைய அந்த தீய மோசமான விளைவுகளில் ஒருவன் இறை கோபத்துக்கு உள்ளாகின்றான். ஒருவன் செய்கிறான், இறை கோபத்துக்கு உள்ளானவனாக ஆகிவிடுகின்றான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த செய்தி புகாரில 6677 வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி அதாவது அபு வாயில் ரஹிமுல்லா சொல்றாங்க, இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தியில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான மனிதருடைய செல்வத்தை என்ன செய்யறது, பறித்து கொள்வதற்காக யார் என்ன செய்கிறார், திட்டமிட்டு பொய் சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கும் நிலையிலே அவனை மறுமையில் அவர் சந்திப்பார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடுமையான எச்சரிக்கைன்னு பாருங்க. அதாவது லகியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், அல்லாஹ்வை அவன் எப்படி சந்திப்பான், அல்லாஹ் அவன் மீது கோபமுற்ற நிலையில் தான் சந்திப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை பறித்து கொள்வதற்காக ஒருத்தன் என்ன செய்கிறான்,
திட்டமிட்டு பொய் சத்தியம் செய்கின்ற போது இதுதான் நிலை, இதுதான் நாளை மறுமையில் அவனது நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அது நாளை மறுமையில் தானே அங்கு பார்த்துக்கொள்வோம் ஒரு மூமின் அப்படி நினைப்பானா? அந்த அவனுடைய வாழ்க்கை மறுமையாகத்தான் இருக்கிறது. அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆஹிரா, வாழ்வு என்பது மறுமையுடைய வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் இன்னல்லதீன யஸ்தரூன பி அஹதில்லாஹி வ ஐமானிஹிம் சமனன் கலீலா என்ற இந்த வசனம் இருக்கிறதே, அதாவது அல்லாஹ்வின் உடன்படிக்கைக்கும் தம் சத்தியங்களுக்கும் பதிலாக யார் அற்ப விலையை பெறுகின்றார்களே அத்தகையோருக்கு நிச்சயமாக மறுமையில் எந்த ஒரு நட்பேரும் அவர்களுக்கு இல்லை. மேலும் மறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், பேசவும் மாட்டான். இன்னும் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு என்று 3வது அத்தியாயம் 77 வசனத்திலே இடம்பெறுகிறது. இந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் அங்கு ஓதி காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த செய்தியில நாங்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு பகுதி என்னவென்றால், அஷ்ஷாஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு வந்தாங்க. அப்போது இந்த அபு வாயில் என்று சொல்லக்கூடிய தாபி ரஹிமஹுல்லா அவர்கள், அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு அந்த சஹாபி கேட்கிறார். அஷ்ஷாஸ் இப்னு கைஸ் கேட்கிறாங்க. அப்போது இந்த இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு இந்த செய்தியை சொல்றாங்க. அந்த நேரத்தில் அஷ்ஷாஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர் சொன்னது உண்மைதான், இந்த வசனம் என் தொடர்பாகத்தான் அருளப்பெற்றது என்று சொல்றார். அப்ப என் தந்தையுடைய சகோதரருடைய மகன் அவருடைய நிலத்தில் என்ன செய்து, எனக்கு ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறு தொடர்பாக எனக்கும் ஒரு யூதருக்கும் இடையே என்ன செய்தது, ஒரு தகராறு ஏற்பட்டது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் விஷயத்தை நான் என்ன செய்ய சொன்னேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடையது என்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க, அதற்குரிய சாட்சியை நீங்க கொண்டு வாங்க, அல்லது அவர் பிரதிவாதி என்ன செய்வாரு, அவர் சத்தியம் செய்வார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் இவங்க சொல்றாங்க, அந்த யூதனை பொறுத்தவரையில அவன் சற்றும் தயங்காமல் என்ன செஞ்சிருவான், அவன் சத்தியம் செய்து விடுவானே அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான மனிதர் உடைய சொத்தை அநியாயமாக பறித்து கொள்வதற்காக யார் பொய் சத்தியம் செய்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொண்ட நிலையில்தான் மறுமையில் அவரை சந்திப்பார் என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இறை கோபத்தை பெறக்கூடிய விடயம்தான் என்னது, ஹராமான இந்த உழைப்பு என்பது, பிறருடைய அந்த பொருளை அபகரிப்பதற்காக தவறான வழிகளை பயன்படுத்துவது என்பதை நாம் இங்கே என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய 4வது மோசமான விளைவு. 5வது மோசமான விளைவு தான் என் நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். யாரை சபித்தார்கள் என்றால், வட்டியை உண்ணக்கூடியவனை சபித்தார்கள். வட்டியை என்ன செய்யறான், வட்டியை உண்பவனை சபிக்கிறான், வட்டியை உண்ண கொடுப்பவனை சபிக்கிறான், வட்டியை பதிவு செய்யக்கூடியவர்களை சபிக்கிறார்கள், வட்டிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இருவரையும் சபிக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லீம்ல 1998 பார்க்கின்றோம், 1598 பார்க்கிறோம். ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறாங்கண்டா இது சாதாரண பாவம் அல்ல என்றா, சாபம் என்பது எதுக்கு தான், பெரும் பாவங்களுக்கு தான். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பெற்றவர் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். சாபத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஹராமான வழியிலே பொருளீட்டக்கூடியது. குறிப்பாக இங்கு வட்டியோடு தொடர்படுத்தி இந்த செய்திகள் வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி சபிக்கப்பட்ட விடயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன திருடனையும் சபித்தார்கள், திருடனையும் அல்லாஹ் சபிப்பானாக என்ற ஒரு செய்தியும் வருகிறது. அவன் என்ன செய்கிறான், ஒரு முட்டைக்காக ஒரு கயிறுக்காக எல்லாம் அவன் திருடி அவனது கை வெட்டப்படுகின்ற நிலைக்கு ஆளாகின்றான். எனவே ரசூலுல்லாஹ் இவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் என்று சொன்னான். அதே போன்றுதான்
பூமியில வந்து அல்லாஹுடைய அடையாளங்களை மாற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. சிலவங்க இதை கூட என்ன செய்வாங்க, பிறருடைய சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவ்வாறு ஹராமான முறைகளை கையாள்வார்கள். அதே போன்று சபிக்கப்பட்டவர்கள் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கின்ற போது, அதாவது அந்த மது இருக்கிறது, மதுபானம், அது அந்த தன்மையிலே அது சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை பிழிந்து தயாரிக்கிறானே அவன் சாபத்துக்குரியவன். அதே போன்று அதை பிழிய செய்பவன் இருக்கிறானே அவன் சாபத்துக்குரியவன். அதை விற்கக்கூடிய சாபத்துக்குரியவன், அதை வாங்கக்கூடியவன் சாபத்துக்குரியவன், அதை சுமந்து செல்பவன் சாபத்துக்குரியவன். அதே போன்று அது வந்து யாரிடம் கொண்டு செல்லப்படுகிறதோ அவன் சாபத்துக்குரியவன். அதே போன்று அதன் விலையை சாப்பிடக்கூடியவன், அதிலிருந்து லாபத்தை பெறக்கூடியவன் சாபத்துக்குரியவன். அதை அருந்துபவன் சாபத்துக்குரியவன், அதை பிறருக்கு அருந்த கொடுப்பவன் சாபத்துக்குரியவன் என்று இப்படி ரசூலுல்லாஹ் இதில் 10 பேரை என்ன செய்யறாங்க, குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இவர்கள்லாம் யாருதான்? சாபத்துக்குரியவர்கள். அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி இப்னு மாஜா 2741 இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் சாபத்துக்குரிய விடயங்கள். நிச்சயமாக என்ன செய்யாது, ஈடேற்றத்தை பெற்று தராது. அடுத்து நாம் இதிலே 6வதாக பார்ப்போம். நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த ஹராமான வழியிலே பொருளீட்டக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த மோசமான விளைவுகள்ல அந்த கபருடைய வேதனை, கபருடைய தண்டனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது சூரத்துல் பக்ரா 275 276 ஆகிய வசனங்களை நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். அதில் அல்லாஹு தஆலா 275 வசனத்திலே சொல்கின்ற போது சொல்கிறான், அதாவது இந்த வட்டியை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாக எழமாட்டார்கள். இதற்கு காரணமாக என்ன செஞ்சாங்க, நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதனால்தான் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி விட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது. நாளை மறுமையில் எவ்வளவு கேவலமான நிலையில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸை நீங்க அதாவது புகாரில 2085 பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கண்ட ஒரு கனவு, நபிமார்களுடைய கனவு வகையாக இருக்கிறது. அந்த கனவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இரத்தம் நிறைந்த ஒரு ஆற்றிலே என்ன, அந்த ஆற்றுடைய ஓரத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். ஆற்றுடைய நடுவில் ஒரு என்ன செய்கிறார், அதிலிருந்து கரையை நோக்கி வருகின்ற போது இவர் கற்களை வைத்து என்ன செய்கிறார், அவருக்கு எரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரது கற்கள் எல்லாம் வாயில் தான் போய் என்ன செய்கிறது, அவைகள் நிறைகின்றன. அந்த அளவுக்கு கடுமையாக அவர் வேதனை செய்யப்படுகிறார். இவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது, இவர்கள் தான் வட்டியை சாப்பிட்டவர்கள். புகாரில் 2085 சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இப்படியாக கபருடைய வேதனை இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்பதை பார்க்கின்றோம். அடுத்து 7வது நறுமையான சகோதரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஹதீஸ் என்னவென்றால், அதாவது இந்த ஹராமான உழைப்புடைய மோசமான தீய விளைவுகள்ல அவர் செய்யக்கூடிய சதக்கா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அதிலிருந்து அவர் செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 224வது எண்ணில் அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், அதாவது ஒருவர் உது இன்றி தொழுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதே போன்று மோசடி செய்த பணத்தால் வழங்கப்படுகின்ற சதக்காவும் என்ன செய்யப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, பஸ்ராவுடைய ஆளுநராக இருந்த ஒருவருக்கு இந்த செய்தியை சொன்னாங்க, அவர் நோயில இருந்த நிலையில என்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நறுமையான சதக்காக்கள் தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள, அது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அமல், ஒரு வணக்கம். எனவே ஒருவர் என்ன செய்கிறார், ஹராமான உழைப்பில் செய்யக்கூடிய சதக்காக்கள் தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் படித்தோம், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுடன் தூய்மையானவைகளை தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற செய்தி நாங்கள் ஆரம்பத்திலும் பார்த்தோம். அதை இந்த செய்தியும் உறுதிப்படுத்துகிறது. அடுத்து இதில் நாம் பார்க்கக்கூடிய 7வது விடயம், என் அருமையான சகோதரர்களே, நாளை மறுமையுடைய தண்டனை அதிலிருந்து ஒவ்வொருவரும் தப்பிப்பதற்குத்தான் வழியை தேட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ரிஜாலன் யதஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கின் ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாம். மனிதர்கள் சிலர் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய செல்வத்தை நியாயமாக பங்கிடாமல்
அநியாயமாக பங்கீடு செய்து கையாளுகிறார்கள், அவர்களுக்கு மறுமை நாளில் நரகம்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, பொருளாதாரம் பிறருக்கு போய் சேர வேண்டியவைகள், பிறருக்குரியவைகள், அவைகள் மோசமாக அபகரிக்கப்படுமாக இருந்தால் நாளை மறுமையில் அவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்பதை இந்த செய்தியில பார்க்கின்றோம். இது புகாரில் 3118 வரக்கூடிய செய்தி. மற்றும் ஒரு செய்தி பாருங்க, புகாரில் 2680 வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் என்னிடம் என்ன செய்றீங்க, வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். உங்களில் ஒருவர் என்ன செய்கிறாரு, மற்றொருவரை விட அந்த வாக்கு சாதுரியம் மிக்கவராக இருக்கலாம். ஆகவே அவரது அந்த வாக்கு சாதுரியத்தின் அந்த சொல்லை வைத்து அவருடைய சகோதரன் உரிமை ஒன்றை நான் என்ன செய்யலாம், அவருக்குரியதென்று தீர்ப்பளித்து விடுகின்றேனோ, அப்படி ஆகினால் அவர் நரக நெருப்பின் ஒரு துண்டைத்தான் அவருக்கு நான் ஒதுக்குகிறேன், அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். சிலர்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறான். அடுத்தவருடைய சொத்துக்களை தங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, அவர்கள் நரகத்துடைய ஒரு நெருப்புடைய துண்டைத்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நாளை மறுமையுடைய மோசமான விளைவுகள். இந்த ஹராமான வழியிலே ஒருவர் தனது உழைப்பை பொருளீட்டலை ஆக்கிக் கொள்கின்ற போது ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இறுதியாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் உங்களுக்கு இதில் சொன்ன விடயங்கள் மொத்தம் நாம் இதிலே நாங்கள் இறுதியாக சொன்னது 8வது விடயம். 7வது விடயம்தான் அந்த சதகா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பது. 8வது விடயம்தான் இந்த மறுமையுடைய தண்டனைகள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் நமது உழைப்பை ஹலாலானதாக ஆக்க வேண்டும், ஹலாலான முறையிலே பொருளீட்டணும். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்துடைய துன்பங்கள், சோதனைகளை நாம் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் மறுமையுடைய கஷ்டங்கள், மறுமையுடைய அதாபுகள் நிச்சயமாக தாங்கிக் கொள்ள முடியாதவைகள். அவைகள் அதுதான் நமது உண்மையான நிலையான வாழ்வு. அதில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த உலகத்துடைய அற்ப இன்பங்களுக்காக நாம் என்ன செய்ய, நமது மறுமையை இழந்து விடக்கூடாது. இன்று பலர் இந்த அற்பமான உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கைகளுக்காக என்ன செய்யறாங்க, சில பொழுதுகளில் கணவன் ஹராமான முறையிலே ஒன்றை ஈட்டிக் கொண்டு வந்தாலும் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இது நமது மறுமையை பாழ்படுத்திவிடும். நமது மறுமையை நாம் இழக்கக்கூடிய மோசமான ஒன்றுதான் இது. எனவே அந்த ஹராமான உழைப்பால் வளர்க்கப்பட்ட உடல் என்பது நரகத்துக்குத்தான் தகுதியானது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறாங்க, எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த உலக வாழ்வில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்திருக்கிறான். நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை எடுத்தால் அங்கு அந்த குடும்ப தலைவன் தான் உழைக்கிறான். அனைவரும் அதன் மூலம் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உலகில் தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதில் பரக்கத்து செய்திருக்கிறான். இந்த பரக்கத் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் ஹலாலான வழியிலே பொருளீட்டப்பட வேண்டும். ஹராமான வழிகளிலிருந்து நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரும் சவாலாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரும் சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நமது ஈமானிய அந்த உறுதியோடு என்ன செய்யணும், இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.